என் அன்பான மகனே, மகளே, நீ இப்போது இதை பார்ப்பது தற்செயல் அல்ல. இது என் சித்தம். நீ சோர்ந்து போயிருப்பதை நான் காண்கிறேன். இதோ சங்கீதம் 91 வார்த்தையின் வழியாக நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதியை கேள். உன்னதமானவராகிய என் பிதாவின் மறைவில் நீ இருக்கும்போது சர்வ வல்லவருடைய நிழலில் நீ தங்குவாய். பயப்படாதே, நானே உன் அடைக்கலம், நானே உன் கோட்டை. நீ நம்பியிருக்க வேண்டிய உன் தேவன் நான். வேடனுடைய கண்ணிக்கும் உன்னை அழிக்க துடிக்கும் நோய்களுக்கும் நான் உன்னை தப்புவிப்பேன். ஒரு பறவை தன் குஞ்சுகளை மூடுவது போல என் சிறகுகளாலே நான் உன்னை மூடுவேன். என் சத்தியமே உனக்கு கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கோ பகலில் வரும் சோதனைகளுக்கோ நீ அஞ்ச வேண்டாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் எந்த தீமையும் உன்னை அணுகாது. ஏனெனில் உன்னதமான கர்த்தரை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக என் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். உன் பாதம் ஒரு கல்லில் கூட இடராதபடி அவர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள். சிங்கத்தையும் பாம்பையும் மிதிக்கும் வல்லமையை உனக்கு தருவேன். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். மகனே, மகளே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லி என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். Under the shadow, under feathers, I'm wrapped, I'm held. Truth for a shield, truth for a buckler, quiet strength, steady will. He who dwells in the secret place keeps on breathing.